அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 10ல் டைஸ் டாப்பிக்கில் இருந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் எத்தனை கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த டைஸில் இருந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். First question பாருங்க. In which of the following dyes the oxidized forms are insoluble in water but their reduced forms are soluble in water? இதில் ஒரு 3 டை கொடுத்துக்கிறாங்க. சல்ஃபர், வேட், ஆசிட் டை. அதில் பாருங்கள் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வந்து இன்சாலிபிள் இன் வாட்டர், ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து எப்படியா சாலிபிள். அப்போ இதில் இந்த சல்ஃபர் டைஸ், வேட் டைஸ் இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ்ட் ஃபார்மில் சாலிபிள் கிடையாது, ஆனால் ரெடியூஸ்டு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சாலிபிள். அப்போ பாருங்கள் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் 1 and 2. ஆசிட் டைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாலிபிள் தான், அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ சல்ஃபர் டைஸ் அண்ட் வேட் டைஸ். அப்போ இதற்கான இந்த ரெஃபரன்ஸ் புக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சல்ஃபர் டைஸ். அப்போ இதில் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், சல்ஃபர் கண்டைன் டைஸ் which are applied to fibers from aqueous sodium sulfate solution because they are insoluble in water. அதே போல் the soluble reduced form of the dye is converted. அப்போ பாருங்கள் reduced form பார்த்தீங்கன்னா soluble. சரிங்களா? அப்போ பாருங்கள் சல்ஃபர் டைஸ் உண்டு. இப்போ இதே போல் அடுத்தது என்னது தான், இந்த வேட் டைஸும் நமக்கு வந்துட்டு ரெடியூஸ்டு ஃபார்மில் வந்துட்டு சாலிபிள் ஆகும். சரிங்களா? அடுத்தபடியாக which one of the following is a chromophore? இப்போ பின் வருவனவற்றில் எது நிறம் தாங்கி chromophore? அப்போ அதில் N2, NH2, OCH3, OH. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் N2 இஸ் த chromophore. அப்போ மற்றது 3 என்ன, ஆக்சோக்ரோம். மற்றது 3 என்ன, ஆக்சோக்ரோம் சொல்லுவோம் இல்லையா? ஓகே, ஆக்சோக்ரோம். அப்போ இந்த N2, NO2, கார்பனைல், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரோமோஃபோர்ஸ். சரிங்களா? அந்த கலருக்கு முக்கியமான காரணம் எது தான், இந்த குரோமோஃபோர். அப்போ ஒன்று அந்த கலருடைய இன்டென்சிட்டியை கூட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த ஆக்சோக்ரோம்ஸ். சரி, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக மேலச்சைட் கிரீன் இஸ் ஆப்டைன் பை த ஃபாலோயிங்: பென்சால்டிகைட் ப்ளஸ் NN டைமெத்தில் அனிலின், அசில்டேலில் ப்ளஸ் NN டைமெத்தில் அனிலின், ஃபார்மால்டிகைட் ப்ளஸ் NN டைமெத்தில் அனிலின், பென்சாயிக் ஆசிட் வித் NN டைமெத்தில் அனிலின். பாருங்கள், மாலக்கைட் பச்சை பின் வருவனவற்றிலிருந்து பெறப்படுகிறது. அப்போ எதிலிருந்து அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதற்கான பாருங்கள் ஆன்சர் பாருங்கள். அப்போ பென்சால்டிகைட் வித் N டைமெத்தில் அனிலின். நம்ம பாருங்கள் பென்சால்டிகைட் வித் NN டைமெத்தில் அனிலின் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த மேலச்சைட் கிரீன் கிடைக்குது. சரிங்களா? பாருங்கள், அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த மாதிரி படித்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தபடியாக பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மெத்தில் ஆரஞ்ச் இஸ் கரெக்ட்? அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் அபவுட் மெத்தில் ஆரஞ்ச் இஸ் கரெக்ட்? yellow color in solution, basic solution, red color in basic solution, red color in acid solution, yellow color in acid solution. இப்போ பின் வருவனவற்றில் மெத்தில் ஆரஞ்சு பற்றிய எந்த கூற்று சரியானது? மஞ்சள் நிறம் கார கரைசலில், சிகப்பு நிறம் கார கரைசலில், சிகப்பு நிறம் அமில கரைசல், மஞ்சள் நிறம் அமில கரைசலில். அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள். இதில் அதிலே உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். இது வந்து ஆரஞ்சு எல்லோ அல்கலைன் சொல்யூஷன், ரெட் பார்த்தீங்கன்னா ஆசிடிக் சொல்யூஷன். அப்போ பாருங்கள், இந்த மெத்தில் ஆரஞ்சு எப்படி இருக்குது, ரெட் கலர் இன் டேஷ் சொல்யூஷன், ஆசிடிக் சொல்யூஷன். அப்போ பாருங்கள், அப்போ ரெட் கலர் இன் ஆசிட் சொல்யூஷன். இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அப்போ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் இந்த டைஸ் டாப்பிக்கில் இருந்துட்டு கேட்ட கொஸ்டின்ஸ். இதே போல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து ஒரு நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கான லிங்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. அப்போ இதுதான் இந்த டைஸில் கேட்டுக்கிறாங்க. எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இந்த டைஸில் இருந்து வரும். அப்போ இப்படி நீங்கள்
ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இதே போல் நம்முடைய யூஜி டிஆர்பிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. நீங்களும் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு கேட்டு நீங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிடலாம். சரிங்களா? அப்போ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.